முடிந்த அளவுக்கு இந்த நூலுக்கேற்கின்ற மக்கள் ஆன்மீக விளக்கம் பெற முடியும். முன் செய்த நல்லினின் பயனாக முன் செய்த நல்வினை பயனாக தான் போகும் உணர முடியும். உணர்ந்த ஒன்றை பின்பற்ற முடியும். உணர்ந்தால் மட்டும் போதால் பின்பற்ற வேண்டும். பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த சொல்லப்பட்ட சுப்பிரமணியரின் திருவருள், அருள் கடாட்சம், அருள் பொக்கிஷம், அந்த அருள் தடாகத்திலிருந்து சிறிதாவது சார்ந்திருக்க வேண்டும். அப்படின்னா தான் இந்த தத்துவத்தை உணர்மையை பின்பற்ற முடியும். அதே மாதிரி புனிதவான் சொன்ன நூலில் கேட்பதே நல்லது. அந்த காரணப்படி இப்போ நம்ம நூலை படிக்கிறோம். ஓரளவுக்கு வளர்க்க சொல்கிறாங்க. சுப்பிரமணியர் ஞான சுருக்கம் 1. செந்துருவாம் அண்டவரை மனதைத்தானு செலுத்தியே சிறுவாசற்குள்ளே சென்று அந்தரமாய் நின்றதொரு சபையை பார்த்து ஐம்புலனை அண்டமதிர் சேர்க்கும்போது சுந்தரம் போர் சிலம்பொலியும் காதிற்கேட்கும் சுப்பிரமணியன் என்று சொல்லப் பேரும் கொண்டேன். மன்யரும் போர் கும்பமுனி மகனே ஐயா மௌனமுடன் என்றிதுவே வாகாய் முற்றேன்.